மதுரை மாவட்டம் சக்குடி கிராமத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ராஜசேகரன் தலைமையில் ஜல்லிக்கட்டு போட்டி. மதுரை மாவட்டம் கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமுப்புலிசுவாமி திருக்கோவில் மகாசிவராத்திரி உற்சவ விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் பி ராஜசேகரன் தலைமையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000 காளைகள் பங்கேற்றன. மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர். இந்நிகழ்வில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிறுத்தை கனி, மேலூர் வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா, மதுரை கிழக்கு வட்டாட்சியர் மனேஷ்குமார், அரசுதரப்பு வழக்கறிஞர் வீரராகவன், உத்தவீடு பிரவீன் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி எந்தவித பரிசு பொருட்களும் ரொக்கப்பரிசு ஏதுமின்றி பங்கேற்கும் காளைகளுக்கு வேஷ்டி, துண்டு மட்டும் வழங்கப்பட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்கும் வகையில் வருடந்தோறும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வீரகதிரவன் வழங்கும் ரொக்க பரிசு. வீரகதிரவன் அட்வொகேட் ஜெனரல் வழங்கும் ரொக்க பரிசு. மாடு வெற்றி பெற்றது. பார்த்து அழகுடா. ஆறுமை பேர் முனி. தம்பி கழுத்தை பிடிக்க கூடாது, அவனை தூக்க முடியல, அதனால அவனும் வீக்கா இருக்க, அது வீக்கா இருக்கு. கதவா அந்த பிடிக்க முடியாது. பூரா வகுத்துக்கு சோத்த திட்டு தூங்க முடியும். யாரும் மாடு பிடிக்கல, யாருமே மாடு பிடிக்கல. நல்ல நடராஜ் சார் வந்த மாடு TN 77 சோழன் குரூப்ஸ் மாடு. மாட்டின் பேர் முனி. தம்பி உள்ளே ஆட்டு நொறுக்கி எடுக்குது. TN 77 சோழன் குரூப்ஸ் மாடு. மாட்டின் பேர் முனி. சேலம் மாவட்டம் PR பேரவை நடராஜ் சார் வந்த மாடு. தஞ்சாவூர் கண்டுதம்பட்டு எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சேவக பெருமாள் அவர்களின் வடிவேல் சங்கிலி காலம். தம்பி கதவை சாத்திட்டு தான் மாட வைக்கணும். மாடு வெற்றி பெற்றது. மதுரை மாவட்டம் சக்குடி கிராமத்தில் ஸ்ரீ முப்புலிக்கோவில் மகாசிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விழா காலை 7:30 அளவில் மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஜல்லிக்கட்டில் 1000 காளைகள் கலந்து கொண்டுள்ளது. 500 வீரர்கள் கலந்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து எங்கள் ஜல்லிக்கட்டு பேரவையை சேர்ந்த எங்கள் அமைப்பை சேர்ந்த முக்கியமான மாடுகள், பெரிய முதல் பரிசு பெறக்கூடிய மாடுகள்லாம் வந்து கலந்துருக்கு. அதே போல் மாடுபிடி வீரர்களும் சிறந்த வீரர்களை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டில் ஒரு மாற்றம் என்னென்னா, பாரம்பரிய முறைப்படி மாடுபிடி வீரருக்கும் மாட்டுக்கும் வேஸ்ட் துண்டு தான் கொடுக்குறோம். வேறு பரிசுகள் எதுவும் கிடையாது. அதனால அது கொஞ்சம் 3வது வருஷமாக வேஷ்டி துண்டு தான் கொடுக்குறோம். அது பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு. எந்த பரிசோ பணமோ இல்லாமல் அவங்களுடைய வீரத்தை பாரம்பரியத்தை நிலைநாட்டுக்காக இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. முதலமைச்சர் வந்து அலங்காநல்லூரில் சில கோரிக்கைலாம் வச்சுருந்தாங்க, அது சலுகை கொடுக்குறாங்க. தமிழக அரசு வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு வீரர்கள் உயிரிழந்தால் அவர்கள் நிவாரணம் அளிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போல சிறந்த வீரர்களுக்கு கால்நடைத்துறையில் அரசு வேலையில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் விழா குழுவினர் வந்து தமிழகம் முழுவதும் நம்ம ஊரில் இல்லைனாலும் இந்த ஆன்லைன் டோக்கன் என்று ஒரு டோக்கன் சிஸ்டம் இருந்துச்சு. அதில் வந்து உறுதித்தன்மை இல்லாமல் ராத்திரிக்கு பகல் செல்லியே வீடியோவும் பார்த்து ஜல்லி டோக்கன் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தாங்க. இப்போ கிராம விழாக்குழுவே கொடுக்கறதுனால அதில் எல்லாருக்கும் சந்தோஷம். அதே போல் விழாக்குழுவினர் வந்து உறுதிமொழி பத்திரம், இந்த ஜல்லிக்கட்டில் ஏதாவது உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டால் நாங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று ஒரு உறுதிமொழி பத்திரம் வாங்கினாங்க. அதுவும் ரத்து செய்யப்பட்டு, அதனால தமிழக அரசு எங்களுடைய ஜல்லிக்கட்டு பேரவையின் கோரிக்கையை ஏற்று இந்த மாபெரும் மாற்றங்களை செய்து
இந்த ஜல்லிக்கட்டு நடத்துபவர்களுக்கும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்பவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் மனதார பாராட்டுகின்றோம். இப்போ ராஜஸ்தானில் வந்து மத்திய அரசு வந்து அதாவது மாடு எங்கள் அமைப்பை பொறுத்தளவில் ஜல்லிக்கட்டை ஃப்ரீயாக நடத்த விட்டால் போதும். எங்களுக்கு அரசாங்க பணமெல்லாம் வேணாம். அரசாங்கம் வந்து பர்மிஷனை கொடுத்து இதே மாதிரி கட்டுப்பாடாக நடத்துறதுக்கு பர்மிஷனை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தா போதும். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.